எந்த விவசாயம் ஏற்றுக்கல சொல்லிட்டேன் ஒற்றுமா இருக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டீங்களா கோஷத்தை? ஏமாற்றாதே விவசாயிகளை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே எல்லாமே மறந்து போச்சு. சூடு சொரண உள்ள ஆட்சி சொன்னது என்ன ஆட்சி? தள்ளுபடி செய் முழு கடனையும் தள்ளுபடி செய். கொள்ளாதே, பொய்யான தகவல் சொல்லாதே, பாவப்பட்ட விவசாயியை கொள்ளாதே. உணவு கொடுக்கும் விவசாயியை தன்னார்வமுள்ள விவசாயி தற்கொலை தூண்டாதே. தன்மானமுள்ள விவசாயியை தற்கொலை செய்ய தூண்டாதே. தள்ளுபடி செய் முழு கடனையும் தள்ளுபடி செய். நிறைவேற்று வாக்குறுதியை நிறைவேற்று. காப்பாற்று வாய்க்கரிசி போடாதே. வாக்களித்த விவசாயிக்கு வாய்க்கரிசை போடாதே. 1000 கோடி என்ற பணத்தின் மதிப்பு இன்றைக்கு 25,000 கோடி என்று ஆகிறது. அதற்கு அஞ்சாது குஞ்சாது போரிட்டு எத்தனை கோரிக்கைகளை இலவச மின்சாரம் முதல் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு, அதன் முதல்வர் ஆகியோர் தேர்தல் வாக்குறுதியாக 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகளுக்கு முழு கடனையும் தள்ளுபடி செய்வோம், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு கடனில் பாதியை தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் பொறுப்புக்கு வந்த பின்பு 50,000 என்றும் 70,000 என்றும் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தாலியை நகையை அடகு வைத்து விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். 2006 விவசாயிகளுக்கு 7,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2021 அதன் பண மதிப்பீட்டை கணக்கு செய்தோ கடன் அளவை கணக்கு செய்தோ 12,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கு அந்த 12,000 கோடியுடைய மதிப்பு என்பது 25,000 கோடி அளவிற்கு இருக்கிறது. விவசாயிகள் கடன் என்பது 18,000 கோடி கடனுக்குள் தான் 2 லட்சம் வரை கடன் பெற்றவர்கள் தொகை அடங்கி இருக்கிறது. ஆகவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு கூட்டுறவு கடன் சங்கத்திலே விவசாயிகளுக்கு இருக்கின்ற கடனில் 5 ஏக்கர் வரையுள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், மற்ற விவசாயிகளுக்கு பாதி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்ற தவறினால் எங்களுடைய தமிழ்நாடு விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் அனைத்து விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு அப்படித்தான் ஒருங்கிணைந்து போராடினோம். எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரே சக்தியாக எழுந்து வருகின்ற மாதம் தென்காசியிலும் திருநெல்வேலியிலும் கடுமையான ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கின்றோம். அதன் பின்பு நாகர்கோவிலிருந்து சென்னை வரை ஒரு கடுமையான ஒரு தொடர் போராட்டத்தை அல்லது பேரணியை நடத்தவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.